Example 2.44 3 consecutive terms geometric progressionல இருக்கு அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். a by r, a, ar. First information product of 3 consecutive terms is 343. இந்த 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அதனோட வேல்யூ 343. அதை தான் எழுத போகிறேன். அப்போ a by r, காமாக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் போட்டுருங்க. இந்த பை ஆரும் மேலே இருக்கிற ஆரும் கேன்சல் ஆகிரும். a இன்ச்சு a கியூப் ஈக்குவல் டு இந்த 343-ஐ 7 கியூப்னு எழுதலாம். இந்த கியூபை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. a ஈக்குவல் டு 7. ஓகே, செகண்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணலாம். தேர் சம் இஸ் 91/3. இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ணால் அதனோட வேல்யூ 91/3. ஓகே, அப்போ கம்மா வர இடத்துல ப்ளஸ் போட்டுருங்க. a by r ப்ளஸ் a ப்ளஸ் ar ஈக்குவல் டு 91/3. இந்த 3 டேர்ம்லையும் a காமனாக இருக்கும், அதை வெளியே எடுத்துரும். அப்போ ரிமைனிங் 1 by r ப்ளஸ் இந்த டேர்மில் ரிமைனிங் 1, இதில் ரிமைனிங் r. ஓகே, இந்த இடத்துல ஏயோட வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 7 இன்ச்சு. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் டினாமினேட்டரில் ஆர் இருக்குது, செகண்ட் டேர்ம்லையும் தேர்ட் டேர்ம்லையும் டினாமினேட்டரில் ஆர் இல்லை. அப்போ மேலேயும் கீழே ஆரால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆர் பை ஆர், இங்கேயும் ஆர் பை ஆர். ஓகே, ஹோல் டிவைடட் பை ஆர். இங்கே நியூமினேட்டரில் 1 ப்ளஸ் 6 ப்ளஸ் ஆர் இன்ச்சு ஆர், ஆர் ஸ்கொயர். ஓகே, 91/3. 1 plus r square whole divided by r equal to 91/3. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ரைட் சைடு வரும்போது டிவிஷனுக்கு வந்துடும். ஓகே, 7 கொண்டு 91 டிவைட் பண்ணால் 13 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப் இந்த 3-ஐ இங்கே எட்டு வந்துருங்க. அப்போ 3 இன்ச்சு 1 plus r ஸ்கொயர் ஈக்குவல் டு 13. இந்த ஆரை அப்படியே ரைட்டுக்கு எட்டு போயிருங்க, மேலே வந்துடும். 3-ஐ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 + 3r + 3r ஸ்கொயர். ரைட் சைடு இருக்கிற ப்ளஸ் 13r லெஃப்ட் எட்டு வந்துடுங்க, -13r கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, இதை அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணோம், 3r ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது ரெண்டு லைக் டேர்ம், இது நெகட்டிவ்ல இருக்குது, பாசிட்டிவ்ல இருக்குது. அப்போ சப்ராக்ட் பண்ணி இந்த 13க்கு முன்னாடி இருக்கிற இந்த நெகட்டிவ் சைன் தான் அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ -10r லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் டேர்ம் +3 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 ஃபேக்டர் கிடைக்கும். ஓகே, 3 × 3 +9, அதான் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஆரோட கோஎஃபிஷியன்ட் -10, அது சம் ஆஃப் தி ரூட்ஸ். 1 9 தான் நான் யூஸ் பண்ணுறேன். 1 9 மல்டிப்ளை பண்ணால் 9, 1 9 ஆட் பண்ணால் 10 கிடச்சிரும். பட் -10 வரணும்ல, அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் போட்டுருங்க. ஹோல் டிவைடட் பை ஸ்டார்டிங்கில் 3-ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம், அப்போ இங்கே 3-ஆல் டிவைட் பண்ணணும். அதில் வேரியபிள் வந்து ஆர் யூஸ் பண்ணதுனால பை ஆர் போட்டுக்கிறேன். இதில் அடி கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் 3r - 1, another factor r - 3 equal to 0. இப்போ each factor taking a 0. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் டேக்கிங் 0ன்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ 3r ஈக்குவல் டு இந்த -1 வரும்போது +1, r ஈக்குவல் டு 1, 3 இன்ச்சு ஆர். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகே, அனதர் ஃபேக்டர் r - 3, அதையும் டேக்கிங் 0ன்னு எடுத்துப்போம். அப்போ ஆரோட வேல்யூ +3. ஓகே, இந்த a வேல்யூவும் இந்த r வேல்யூவும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 3 டைம்ஸ் எழுத போகிறோம். ஓகே, அப்போ a ஈக்குவல் டு 7, r ஈக்குவல் டு 1/3 இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏயோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 1/3 அப்படின்ட்டு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 7 டிவைடட் பை 1/3, 7, ar 7 இன்ச்சு 1/3. இந்த டினாமினேட்டரில் 1/3 இருக்குது, அது நியூமினேட்டர் கட்டும்போது 3/1 ஆயிரும். அப்போ 7 இன்ச்சு 3 21. நெக்ஸ்ட்டு 7 தான், இதை மல்டிப்ளை பண்ணால் 7/3. இது ஒரு ஆன்சர். ஓகே, அனதர் ஆன்சர் a ஈக்குவல் டு 7, r ஈக்குவல் டு 3. இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிருங்க.
7/3, 7, 21.